மேல் வந்து மேல், அது சலூன் தனியாக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து. ஃபீமேல் டு ஃபீமேல், அதுதான் இந்த அழகுக்கலைத்துறை, அப்படி தான் இருந்தது. பட் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களால் சில பேர் சொல்ல விரும்பலை, சில யூனிசெக்ஸ் சலூன்லாம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து பண்ணுறதும், ஃபீமேல் வந்து மேலுக்கு பண்ணுறதும். இப்போ இன்றைக்கி ஒகேனக்கல் போனால் ஒகேனக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆயில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற போல் அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க, வெட்ட வெளியிலே இருக்காங்க. அதே போல் குற்றாலம்லேயும் இருக்கிறாங்க. ஸோ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் ஊர் தலைவர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரை கூப்பிடுவாங்க, போனால் அவங்களுக்கு எண்ணெய் வச்சு அவங்க பாடி மசாஜ் பண்ணி அவங்க போய் சுடுதண்ணில் வந்து குளிப்பாங்க. நம்ம நிறையா ஹீரோலாம் பண்ணியெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அப்போ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறுன்னு நான் சொல்ல வரல, அது தொழில். ஆனால் மறைமுகமாக வந்து அந்த பார்லரை நடத்தக்கூடிய நிர்வாகமே வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். இப்போது நிர்வாகமே அலோவ் பண்ணும்போது ஒரு மென் வந்து அதுக்குள்ளே போகிறதுனால தான் தவறுகள் நடக்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஈசிஆர் போன்ற பெரிய இடங்களில், ஓஎம்ஆர் ஈசிஆர் போன்ற இடங்களில் ஒரு பெரிய லெவலில் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல்லே இதுக்கான சேவைகள் வழங்கப்படுது. அதெல்லாம் யாருமே தடுக்கணும் அப்படின்னு பேச மாட்டேங்களா மேம்? நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் தெளிவுபடுத்த தான் இந்த சேனலுக்கே நான் இன்றைக்கி வந்தது. வந்துட்டு அவங்க அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், டே அண்ட் நைட்டு கஷ்டப்படுவாங்க. ஒரு ரொட்டீனாக ஒரு 1 வீக் முகூர்த்தம் வந்துருச்சுன்னா நான் பார்த்த வரைக்குமா அவங்க அவ்வளோ உழைப்பாங்க. ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ஸ்பான் நடக்குது, அந்த ஸ்பானில் வந்து ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. அந்த தவறுகள் நடக்கும்போது அந்த தவறு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஒரு பேப்பர் நியூஸாக வருது, அவ்வளோதான். அந்த ஒரு பேப்பர் நியூஸ், பேப்பருக்கு ஒரு கண்டென்ட் வருது, அன்னையோடு அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போயிடுது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகில இந்திய குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அழகு கலை அசோசியேஷனுடைய நிறுவன தலைவர் சித்ரா குமரேசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். காலத்திற்கேற்ப ஒவ்வொரு துறைகளும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அந்த வகையில் அழகு கலை துறை அப்படின்றது ரொம்பவே எந்த அளவுக்கு அதிகபட்சமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அழகு கலை என்பது வந்து அலங்கார பிரியர்களுக்கானது மட்டுமென்றதை தாண்டி இப்போ ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு துறையாகவும் பார்க்கப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. என்னென்னா, பார்லர்னு சொல்கிறாங்க, மேக்கப் பண்ண ஃபேஷியல் மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஸ்பா சர்வீஸ் பண்ணப்படும் அப்படின்னு போட்டுட்டு அதில் பாலியல் ரீதியான குற்றங்கள் நிறைய நடக்குது, சட்டவிரோதமான செயல்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சங்கத்தில், அழகுக்கலை சங்கத்தில் ஒரு நிறுவன தலைவராக இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது மூலமா இந்த குற்றங்கள் உங்களுடைய துறையை எந்த அளவுக்கு பாதிக்குது, இந்த சங்கத்தில் நிறுவன தலைவராக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்க மேம். ஸோ இந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கலைத்துறையில் இருக்கிற ஒரு பெண்களையுமே ரியலி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. வந்துட்டு இதில் இருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, மேம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நமக்கு கிடைக்காதா, நம்ம துறையை வந்து இதனால் நிறைய பாதிக்கப்படுது, இதில் ஒரு நல்ல பேர் நமக்கு வராதா அப்படின்ற மாதிரி தான் எங்களை வந்து கேட்பாங்க. ஸோ நானும் அதுக்கு தகுந்த மாதிரியான குரல்கள் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அரசுக்கிட்ட வந்துட்டு கோரிக்கையை நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகுக்கலை துறையில் உள்ளவர்களே சில பேர் செய்யும் தவறுகளாலேயும் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீலை நம்ம பார்க்கலாம். அதே போல் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வர ரீல்ஸை பார்த்தாலே அதில் வந்து தெரியும். வந்துட்டு இந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தரை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற குறையும் சரி செய்தால் உண்மையாக நம்ம அதை பற்றி இன்னும் ரொம்ப நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வந்துட்டு ஸ்பான்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா, அப்புறம் ஃபேஷியல் ஸ்பா அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து மசாஜ் சென்டர்களுக்கான ஸ்பா அப்படின்னு அழகு கலை இந்த பார்லர்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடங்கியது எப்போ அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த பாடி ஸ்பான்றது வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ன்ற இடத்துல இருக்காது. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ஒரு 10க்கு 10 பார்லர்ஸ், அதிகப்படியான பார்லர்ஸ் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் தான் பார்லர்ஸே இருந்தது. அவ்வளோதான்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வந்துட்டு. இன்றைக்கி அப்படி இல்லை, இது ஒரு மிகப்பெரிய வியாபாரத்துறையாக இன்றைக்கி பார்க்கப்படுது. இன்றைக்கி மிகப்பெரிய வியாபார விஷயமும் இங்கே நடக்குது. இன்றைக்கி டோட்டல் நம்ம வந்து சொல்லணுன்னா வர்த்தக ரீதியாக இந்த அழகுக்கலை மூலியமாகவும் துறை மூலியமாகவும் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் நிறைய நடக்குது. எஸ்பெஷலி சொல்லணுன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் சொல்லலாம். ஸோ ஒரு பியூட்டிஷியன்ஸ்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸே இருக்கும். ஸோ அப்போ ஒரு பியூட்டிஷியனாக வாங்கும்போது அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இன்றைக்கி அது போல் ஒரு பார்லர் வைக்கணுன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே 10 lakhs 15 lakhs 50 lakhs 60 lakhsன்னு வந்துட்டு எல்லாரும் போல் நாமளும் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் போது அவங்க எடுக்கிற சில தவறான முடிவுகள் இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு கூட நான் சொல்லுவேன் வந்துட்டு. அப்போது ஃபினான்ஷியலாக அவங்க பாதிக்கப்படும் பொழுது நிதி நிலைமையை சரி பண்ணுறதுக்காக நிதி பற்றாக்குறைக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. சீக்கிரமாக வந்து வருமானம் ஈட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சொல்லணும்னா அழகு கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் செய்கிற அந்த சில காரியங்களால் அது எல்லாரையும் வந்து பாதிக்கப்பட வைக்குது. ஸோ என் முன்னாடியே சில பேர் சொல்லுவாங்க, அதர் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க சொல்லுவாங்க வந்துட்டு பியூட்டிஷியனே வந்து வெளில சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க மேபி ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அதுலேருந்து அவங்க வளர்ந்து வேற ஒரு துறைக்கு வந்திருக்கலாம். ஸோ ஆனால் கடைசியில் ஃபீல் பண்ணும்போது ஒரு விஷயமா எங்கேயாவது போகும்போது நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்போது அதர் ப்ரொஃபஷனல் நேம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு நேம் நல்லாயிருக்கும், அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் பியூட்டிஷியன் சொல்லும்போது அது அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி சமூகத்தில் வந்து இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் நான் சொல்லுவேன் இந்த ஸ்பான்ற ஒரு விஷயந்தான் அதுக்கு மெயின் காரணம். என்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குது மேம் ஸ்பா உள்ள? ஏன்னா வெளியே இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது உள்ளே என்ன எக்ஸாக்டாக நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த துறைக்குள்ளே இருக்கீங்க, பல பேர் எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கண்கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்கள் நேயர்களுக்காக வந்து நம்ம ஸ்பான்ற இடத்துல சட்டவிரோத செயல்கள் எந்தெந்த மாதிரியான நடக்குது அப்படின்றது குறித்து சொல்லுங்கள் மேம். சட்டவிரோதமான செயல்கள் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகுக்கலை துறையில் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளாஸ் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அழகுக்கலை துறையை பொறுத்த வரைக்குமே டாக்டருங்க ஒருத்தரை தொட்டு அவங்களுக்கு இன்னர் பார்ட்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறாங்கன்னா இவங்க ஒருத்தர் அவங்க மேலே அவங்கள தொட்டு அவங்க மூலியமாக அவங்களுடைய அவுட்லுக்கை வந்து டெவலப் பண்ணுறது தான் அழகுக்கலைத்துறை. அப்போ ஒருத்தர் ஒரு ஸ்பீச் மூலியமாகவோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியோ உட்கார வச்சு ஒர்க் பண்ணுற துறை இது கிடையாது. பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள தொட்டு பண்ணக்கூடிய காரியங்கள் தான் இங்கே. பட் நாங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் அது சலூன் தனியாக இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து ஃபீமேல் டு ஃபீமேல், அதுதான் இந்த அழகுக்கலைத்துறை அப்படி தான் இருந்தது. பட் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களால் சில பேர் சொல்ல விரும்பலை, சில யூனிசெக்ஸ் சலூன்லாம் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து பண்ணுறதும் ஃபீமேல் வந்து மேலுக்கு பண்ணுறதும் இதெல்லாமே வந்துட்டு உண்மையாக சொல்லணுன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் கலாச்சார சீரழிவு தான் அது வந்துட்டு. ஸோ அதனால தான் அந்த மதிப்பும் மரியாதையும் வந்து ரொம்ப குறையுது. இந்த ஸ்பான்ற ஒரு விஷயத்துல தான் அது வந்து இங்கே கருத்து வந்து இவங்க அழகுக்கலை துறைக்கும் அந்த ஸ்பாக்கும் வந்து மிங்கிள் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு உண்டாயிருக்கு வந்துட்டு. இப்போ ஸ்பான்னு பார்த்தீங்கன்னா பாடி மசாஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதே தான் வந்து இப்போ நம்ம சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போனாலும் அங்கே பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ குற்றாலங்கள் ஆகட்டும், ஒகேனக்கல், இந்த மாதிரி அருவி இருக்க சுற்றுலா தலங்களுக்கு போகும்பொழுது அங்கேயும் சில பாடி மசாஜ் ஹெட் மசாஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அங்கே பண்ணும்போது அது ஏன் குற்றமாக பார்க்கல? அதே வந்து நம்ம சென்னைக்குள்ளே ஒரு லோக்கல் பார்லரில் ஒரு ஸ்பா வச்சு நடத்தும் பொழுது அது எப்படி மேம் அது ஒரு தவறான ஒரு செயலாக மாறுது? தவறான ஒரு செயலாக மாறுதுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்குள் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கும்போது அது உடனே வெளிப்படும். ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தனியாக பிரித்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பெடிக்யூர் இருக்குன்னா அந்த இடத்துல பெடிக்யூர் மட்டும்தான் இவங்க அழகுக்கலைத்துறையில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வராது. பாடி மசாஜ்னு ஒன்லி பாடி மசாஜ், மேலுக்கு பாடி மசாஜ், அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு பண்ணுற மாதிரி பாடி மசாஜ், இது வந்து நம்ம வந்து தடுக்கவும் முடியாது, இது வந்து அழிக்கவும் முடியாது. இது தொன்று தொட்டு காலங்கள்ல இருந்து
இப்போ இன்றைக்கி ஒகேனக்கல் போனால் ஒகேனக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆயில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற போல் அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க, வெட்ட வெளியிலே இருக்காங்க. அதே போல் குற்றாலம்லேயும் இருக்கிறாங்க. ஸோ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் ஊர் தலைவர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரை கூப்பிடுவாங்க, போனால் அவங்களுக்கு எண்ணெய் வச்சு அவங்க பாடி மசாஜ் பண்ணி அவங்க போய் சுடுதண்ணில் வந்து குளிப்பாங்க. நம்ம நிறைய ஹீரோலாம் பண்ணியெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அப்போ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறுன்னு நான் சொல்ல வரல, அது தொழில். ஆனால் அந்த தொழிலாக மட்டும் இருக்கும் பட்சத்தில் அது யாருக்குமே எங்கேயுமே அது வந்து பாதிப்பு கிடையாது. இது எங்கே பாதிப்பாகுதுன்னா அழகுக்கலைத்துறை, அழகுக்கலை சம்மந்தப்பட்ட விஷயம்னாலே பெண்கள் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் தான் இந்த துறையில் இருக்காங்க, கிடையவே கிடையாது. ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துறையில். ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கு நிகர் ஆண்களாகவும் நிறைய சலூன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா ஒரு விமென்ஸ் இருக்க பார்லருக்குள்ள மென்னுங்க வந்து தவறான விஷயங்கள் நடக்கும்போதும், அதே போல் மென்னுங்க ஒரு யூனிசெக்ஸ் சலூனில் விமென்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போதும் நிர்வாகமே அதை அலோவ் பண்ணுறாங்கல்ல மேம். ஸ்பெஷல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து அந்த பார்லரை நடத்தக்கூடிய நிர்வாகமே வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். இப்போ நிர்வாகமே அலோவ் பண்ணும்போது ஒரு மென் வந்து அதுக்குள்ளே போகிறதுனால தான் தவறுகள் நடக்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, தவறுகள் வந்து மேல் ஃபீமேல் தவறுகள் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரலை. ஃபீமேல்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது அங்கே ஒரு ஆண் பெண்கள் அழகு கலை அந்த ஒரு கடையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒரு ஆண் போயிட்டு அந்த ஆணை தொட்டு அவங்க ஒரு மசாஜோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஒரு ஃபேஷியலாக பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஆண்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு பெண்கள் அங்கே போனால் தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது நிறைய வந்துட்டு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணி பெண்கள் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மசாஜிலேருந்து நெயில் ஆர்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக நிறைய மாறி போச்சு வந்துட்டு. இது டோட்டலாக நம்ம சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக எங்களால் முடியுமான்றது எங்களுக்கு முடியாது. இது அரசு தான் வந்து தக்க நடவடிக்கை வந்து கண்டிப்பாக அரசு வந்து தக்க நடவடிக்கை வந்து எடுத்து தான் ஆகணும். அரசு தக்க நடவடிக்கை எடுத்தால் இந்த அழகுக்கலை துறையில் இருக்கின்ற படித்த அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ரொம்ப வந்து சேஃபாக இருப்பாங்க வந்துட்டு. இல்லை அப்படின்னா அவங்களும் பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இது எல்லா தவறுகளும் வந்து நடந்துட்டுருக்கு. இருக்க இது அதிகமாகுதே தவிர இது குறையிற மாதிரி வந்து இல்லை வந்துட்டு. இப்போது இதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில் உங்களுடைய அசோசியேஷன் மூலமாக நிறைய நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொண்டுட்ருக்கீங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய புகார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கட்டும் இல்லை புறநகர் சென்னையில் இருக்கக்கூடிய லோக்கல் பார்லர் மற்றும் ஸ்பாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்கானதாக இருக்குது. ஆனால் பெரிய ஹைடெக் லெவலில் வந்து ஈசிஆர் போன்ற பெரிய இடங்களில் ஓஎம்ஆர் ஈசிஆர் போன்ற இடங்களில் ஒரு பெரிய லெவலில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல்லே இதுக்கான சேவைகள் வழங்கப்படுது. அதெல்லாம் யாருமே தடுக்கணும் அப்படின்னு பேச மாட்டேங்களா மேம்? பேசுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் வாய்ப்பு இல்லை, என்னால் வந்து பேச முடியல. கண்டிப்பாக இப்போ வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாமே என்னோடய அழகுகளை இருக்கிற நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் தெளிவுபடுத்த தான் இந்த சேனலுக்கே நான் இன்றைக்கி வந்தது வந்துட்டு. ஸோ அதை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக ஈசிஆரில் நடக்கிற விஷயத்தையும் அழகு கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிங்கிலாக்காத வரைக்கும் நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்போம். சமுதாயம் தான் இதை வந்து திணிக்குதே தவிர நாங்கள் வந்து திணிக்கலை. நாங்கள் வந்து சமுதாயத்தில் கெட்ட விஷயத்தை அழகுக்கலை துறையில் எந்த காரணத்தை கொண்டும் சில பேர் திணிக்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன். பட் நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கிற பெண்களோ யாரும் நாங்கள் வந்து திணிக்கலை. இன்றைக்கும் எல்லாமே வந்து அவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்கு தகுந்த ஒரு சிறிய பார்லர், அதை வச்சுட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்தை அன்றாடம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதையும் தாண்டி இந்த சமூகம் தான் திணிக்கப்படுது. எங்கேயாவது ஒரு பேப்பரில் வந்துட்டு ஒரு ஸ்பா அங்கே வந்து ஒரு தவறு நடக்குது அப்படின் போது அவங்க அதை நினைக்கிறாங்க, உடனே அழகுக்கலை துறை தான் இது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஒரு சொல்கிறேன், சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், அழகுக்கலைத்துறை வேறு, ஸ்பா வந்து வேறு. ஸ்பா வந்து அவங்களாக உருவாக்கப்பட்டது. அழகு கலைன்றது ஆதி காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிளியோபாட்ரா வந்து அவங்க ரொம்ப இருக்கிறதுலையே அவங்க ரொம்ப கருப்பானவங்க வந்துட்டு அந்த புராணங்களில் படிக்கும்போது தெரியும். அவங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலர் ஆகணும்னு அந்த காலத்திலேயே கழுத பாலில் வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புராண கதைகள் நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அந்த அழகுன்றது அவங்க பார்த்துக்கணுன்ட்டு அவங்களுடைய அந்த நந்தவனத்திலேயே வந்துட்டு
செடிகள்லாம் வளர்த்து அதிலிருந்து அந்த மூலிகைகளை எடுத்து அவங்கள அதனால தான் அவங்க வந்து உலக அழகியை விட கிளியோபாட்ராவா அப்படின்னு நம்மளை கேட்குற அளவுக்கு அன்னைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அழகுன்ற ஒரு விஷயம் வந்து இது தேவை அப்படின்னு, பெண்களுக்கு இது தேவைன்னு வந்து ஒரு பெண் தான் அதை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். இப்பயே நம்ம யாரையாவது கேட்கும்போது நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவான்னு கேட்போம், நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்? அவங்களோட அழகை குறித்து தான் ஒரு பெண்ணை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். மற்றபடி நம்ம வேற எதுவும் அவங்களை எடுத்தோடனே சொல்ல மாட்டோம். பெண்கள்னாலே ஒரு அழகு, அந்த அழகு தான் வந்து அவங்கள வந்து மதிக்கக்கூடிய, அது அழகாக இருக்கணும். பட் அந்த அழகையே நம்ம உருவாக்குற ஒரு இடம் இன்னும் மதிக்கக்கூடிய இடமாக வந்து இருக்கணும். இதனால வந்து சமுதாயத்துக்கு எந்த ஒரு தவறுகள் நடக்காமையும் இந்த அழகுக்கலை துறையில் இருக்கிறவங்களே சில பேர் அவங்களுடைய ஆட்டிடியூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் மீதி இருக்கவங்களாம் வந்து நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி அழகுக்கலை துறையில் நடக்கக்கூடிய இந்த சட்டவிரோத செயல்கள், பாலியல் குற்றங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு, இந்த துறையை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இதுக்கு நடவடிக்கை வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து இந்த அழகுக்கலை துறையை நம்பி அந்த ஒரு வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய கஷ்டப்படுறவங்க என் கூட இருக்காங்க. அவங்க அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், டே அண்ட் நைட்டு கஷ்டப்படுவாங்க. ஒரு ரொட்டீனாக ஒரு 1 வீக் முகூர்த்தம் வந்துருச்சுன்னா நான் பார்த்த வரைக்குமா அவங்க அவ்வளோ உழைப்பாங்க. ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. ஏன்னா சாப்பிடாம, சரியான தூக்கம் இல்லாமல். இது எல்லாமே எதுக்குன்னா அவங்களுடைய ஆடம்பர செலவுக்காக கிடையாது. இந்த பெண்கள் வந்து அவங்க குழந்தை படிப்பு செலவாக இருக்கட்டும், இல்லை குடும்ப செலவாக இருக்கட்டும், தாய்க்கு, தகப்பனுக்கு, தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு, இப்படி தான் அவங்க ஓடுற ஒரு ஃபீல்டு இது வந்து. ஆனால் இந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் வந்து அது கேட்கும்போதே அவங்க ரொம்ப டவுன் ஆகுறாங்க. அவங்களால வீட்டில் இருந்து வெளியில் வந்து ஃப்ரீடமாக வர முடியல. ஏன்னா அவங்கள பார்த்துக்கிற கார்டியனாக இருக்கட்டும், இல்லை அவங்கள பார்த்துக்கிற அப்பாவாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கட்டும், இப்போ வெளியில் வரும்போதே நீ எங்கேயும் என்னை கண் மறைச்சு நீ எங்கேயும் போகக்கூடாது, இது அந்த மாதிரி ஃபீல்டு, நாளைக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்கள ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷர் கொடுத்து அவங்கள ஒரு மூலையில் வந்து அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் சமுதாயத்தில் நடக்கின்ற இந்த ஸ்பான்ற ஒரு விஷயம்தான் மெயின் வந்துட்டு. மற்றபடி நல்லா இருக்கிற பெண்களுக்கு கூட இதில் ஒரு கெட்ட பேர் வருதுன்னா இந்த ஸ்பான்ற நடக்கிற விஷயத்தினால அதில் கண்டிப்பாக இந்த அழகுக்கலை இந்த சம்மந்தப்பட்ட இந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்மேட் இந்த மாதிரி ஒரு நிறைய இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் சவுத் இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர்னால் யார் வேணால் வச்சிடலாம். ஆனால் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பார்லர்ன்றது யாருமே அப்படி வந்து வைக்க முடியாது. அதுக்கு ப்ராப்பராக அவங்க படித்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும், அவங்கக்கிட்ட எவ்வளோ இன்கம் வந்து அவங்க ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுத்துருக்கணும், வருமான வரி கண்டிப்பாக அவங்க பண்ணணும். அதே போல் அந்த சலூனில் உள்ளவங்க எல்லாருடைய ப்ரூஃபும் வந்துட்டு கவர்மெண்ட்டில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஒரு ஸ்டாஃபை கூட டாக்டர் எந்த அளவுக்கு அரசாங்கம் கண்டிக்கிறாங்களோ, இல்லை ஒரு உணவுத்துறை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அழகு கலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. 100% அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ சித்தா டாக்டர்ஸை வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க, இவங்க போலியான ஒரு சித்தா டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே போல் டாக்டர்ஸும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தேன், அதில் கூட ஒரு டாக்டர் வந்து போலியாக வந்து அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து அந்த ஒரு போர்டை பார்த்துட்டு தான் அது உள்ளே போகிறாங்க. எனக்கு வந்து என்னன்னா அழகு கலைத்துறையில் பாதி விஷயம் நம்ம பண்ணினா கூட பொதுமக்கள் வந்து அந்த போர்டை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன உள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க என்னவா இருக்காங்க, அவங்க ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்கா, இல்லை அவங்க ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லையா, இல்லை அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த ஃபீல்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு மானசீகமாக ஒரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறாங்களான்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அந்த லைசன்ஸ்னு ஒன்று ப்ராப்பராக கொடுத்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணினா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து அரசு வந்து அழகுக்கலை பக்கமே எதுவுமே அவங்கள கேட்கறதில்ல. நாங்கள் பார்த்த வரைக்கும் குற்றம் எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஸ்பான் நடக்குது, அந்த ஸ்பானில் வந்து ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. அந்த தவறுகள் நடக்கும்போது அந்த தவறு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஒரு பேப்பர் நியூஸாக வருது, அவ்வளோதான். அந்த ஒரு பேப்பர் நியூஸ், பேப்பருக்கு ஒரு கண்டென்ட் வருது, அன்னையோடு அந்த விஷயம் வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்பா இடத்துல ஒரு தவறு நடக்குது, அது ஒரு கண்டென்ட் நியூஸாக தான் இருக்குதே தவிர அந்த தவறுக்கு தக்க தண்டனை அப்படின்னு வரும்போது நான் நிறைய அறிக்கை கொடுத்துருக்கேன். ஒரு அறிக்கையில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, குற்றங்கள் தண்டனைகள் வந்து கடுமையானால்
குற்றங்கள் வந்து குறைக்கப்படும். அந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் குறைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து சட்டங்கள் இங்கே கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் கண்டிப்பாக குறைக்கப்படும். இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் மூலமாகவும் இல்லை பாலியல் தொழில் பண்ணுற திருநங்கைகள் மூலமாகவும் தான் ஹெச்ஐவி வந்து பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பா மூலயமா நிறைய ஹெச்ஐவி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு உண்மை மேம்? இது வந்து நான் அந்த டாபிக் உள்ள வர விரும்பலை. என்னன்னா நாங்கள் எடுத்திருக்கிற ஆயுதம் வந்துட்டு முறையான கல்வி, முறையான சான்றிதழ், அதுக்கு உண்டான பார்லர் அப்ரூவல் சான்றிதழ், ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான இன்கம் வர்றதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு உண்டான நல்ல விஷயங்கள். அழகுக்கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இது மாதிரி லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்றது ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் முதல் கொண்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி தான் இந்த 5 வருஷமும் நாங்கள் ரொம்ப நல்ல முறையில் நிறைய பேருக்கு லைஃப் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்கள்கிட்டருந்து வெளியில் போன எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க வந்துட்டு. ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும்போது இது நான் வந்து என்ன கேட்குறேன்னா, அழகுக்கலைத்துறைன்றது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஆட்களும் இருக்காங்க. அது மதிக்கக்கூடிய துறையாக மாறணும்னு தான் என்னுடைய ஒரு கான்செப்ட் வந்துட்டு. இது சமூகத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். சமூகத்துக்கு வந்து இந்த ஸ்பான்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக அரசு தக்க நடவடிக்கைகள் எடுத்து அந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையான்றதை ஒரு ஊர்ஜிதம் பண்ணி அதை ஒழித்தால் எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராது. இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் அளிச்சுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.